வையகம், வாழ்க வளமுடன். இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் மாதந்தோறும் கடைசி வெள்ளியன்று சிறப்பாக பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த கருத்தரங்குக்கு என்னை அழைத்தமைக்கு முதலில் நன்றி கூற ஆசைப்படுகிறேன். வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய செயல் தலைவர், எனது அருமை நண்பர், நீண்டகால நண்பர் திரு பாலு அவர்களே, அருமை சகோதரர் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் செயலாளர் திரு ஸ்கை சுந்தரராஜன் அவர்களே, சிறப்பு விருந்தினர் தம்பி கௌதம் தண்டபாணி அவர்களே, இங்கு பெருந்திரளாக வந்திருக்கும் சான்றோர்களே மற்றும் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் செயல் தலைவர்களே, அண்ணன் கந்தசாமி அண்ணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாதனையாளர் பட்டியலில் என்னை சேர்த்து ஏதோ மிகவும் சாதனை புரிந்ததாக கூறி என்னை நீங்கள் அழைத்துள்ளீர்கள். அந்த மாதிரி சாதனையெல்லாம் எதுவும் கிடையாது. 35 ஆண்டுகளுக்கு முன்னர் தொழில் நிமித்தமாக நான் ஜப்பானில் உள்ள டோக்கியோ நகரிலிருந்து அமெரிக்காவிற்கு சான் பிரான்சிஸ்கோ என்ற நகருக்கு விமானத்தில் பயணம் புரிந்த போது, அது நீண்ட தூர விமான பயணம், கிட்டத்தட்ட 14 மணி நேரம் செல்ல வேண்டும். அப்பொழுது எனக்கு பக்கத்தில் ஒரு ஜப்பான் முதியவர் ஒருத்தர் உட்கார்ந்திருந்தார். அவர் அப்பொழுது 78-80 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் வைத்துக்கொண்டு நிறைய கேம்ஸ் விளையாடிட்டு கொண்டு சந்தோஷமாக அவரை சிரித்து கொண்டு ஆனந்தமாக என்னோட வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததுடன் எனக்கு எப்படி இவ்வளவு சந்தோஷமாக ஒரு மனிதரால் இருக்க முடிகின்றது, நாம் வெளிநாடு போகும்போது நாம் போன காரியம் ஆகுமா, தூக்கம் இருக்காது, ரொம்ப டென்ஷனாக இருப்போம். அதுக்கப்புறம் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒரு இம்மிடியேட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தபோது அவரிடம் பேச்சு கொடுத்து கேட்டபோது, அவர் கேஷியோ என்ற ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருந்தவர். கேஷியோ இப்போலாம் மறந்துருப்பீங்க, இந்த கேஷியோ டிஜிட்டல் டைரின்னு ஒன்று இருக்கும். அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாருமே பிஸ்னஸ் பீப்புளெலாம் கேஷியோ டிஜிட்டல் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி வைப்பாங்க. அதில் அப்போ ஒன்றும் இருக்காது, கம்ப்யூட்டர் இது இருக்கும், கால்குலேட்டர் இருக்கும், பேர்லாம் போட்டு வச்சுக்கலாம், ஃபோன் நம்பர்லாம் போட்டு வச்சுக்கலாம். அவரோடு பேசி கொண்டு இருக்கும்போது, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டிருந்தார். அப்புறம் அவர் சில வார்த்தைகள் என்னிடம் கூறினார். அது எனது மனதில் மிக ஆழ பதிந்தது. நீங்கள் தொழிலில் வெற்றியடை விரும்பினால் உலகத்தரம் வாய்ந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுங்கள், அதில் உலக சந்தையில் விற்பதற்குரிய முயற்சி எடுத்து அதில் வெற்றி காணுங்கள். உலக சந்தையில் உற்பத்தி பண்ணக்கூடிய திறமையும் நீங்கள் வளர்த்து கொண்டால் கண்டிப்பாக எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று கூறினார். அந்த கருத்து என் மனதில் ஆழ பதிந்தது. அப்போதிருந்து நான் எது பண்ணினாலும் அதை மனதில் வைத்துக்கொள்வேன். மனதில் வைத்து கொண்டு வியாபாரத்தில் நாம் ஈடுபட்ட போது அது எவ்வளவு கடினமான செயல் என்பதை உணர முடிந்தது. பல தொழில்கள் செய்து வந்தாலும் இறுதியில் விவசாயத்திற்கு வந்தபோது எனது நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் என் எள்ளி நகையாடினார். உனக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும், உங்கள் தாத்தா இருக்கிறாரு, அவர் இருப்பார், நீங்களாம் டவுனில் வளர்ந்த பசங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நேரத்தை வீணாக்காதே என்று கூறினார்கள். அப்பொழுது தருமபுரிக்கு அருகே சட்டப்பட்டி என்ற கிராமத்தில் 1996 மலிவாக ஒரு 200 ஏக்கர் நிலம் கிடைந்தது. அப்போதெல்லாம் 15,000 ரூபாய் 18,000 ஏக்கர். அப்போது உறவினர் ஒருத்தர் இது மாதிரி நிலம் இருக்க வாங்கிக்கிறியான்னு கேட்டார். சரி இருக்கட்டும், ஏதாவது பேங்க் இது கொடுக்கறதுக்கு ஆகும் அப்படின்ட்டு அந்த இதில் தான் வாங்கின ஒழிய பிறகு திட்டமிட்டு விவசாயம் பண்ணணும்லாம் வாங்கலை. வெறும் ஒரு முரட்டு காடு, ஒரு பேரன் லேண்டு. அந்த விவசாயிங்கெலாம் பார்த்திங்கன்னா சாமை, கம்பு, சோளம் அது மாதிரி தான் போடுவாங்க ஒழிய தண்ணி வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் சிறிதாக அந்த பக்கம் சுற்றி பார்த்தப்போ நிறைய மாந்தோட்டங்கள் இருந்தது. இந்த பெல்ட் மாம்பழம் பெல்ட்டு, அதாவது ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இந்த பக்கம் சித்தூர், இந்த பக்கம் மாலூர்லாம் இருக்கும். ஒரு 12 செடி அல்ஃபோன்சா ஊனி. அதுக்கப்புறமேட்டு இவ்வளோ பெரிய ஏக்கரில் நிலத்தில் தண்ணி இல்லாமல் போகுமான ஒரு நம்பிக்கையில் மரத்தை சீசனில் வச்சுட்டு அப்புறம் போர் போட்டு பார்த்தேன். 12 போர் போட்டேன், 12 புகையாக தான் போச்சு, ஒன்றில் கூட தண்ணி வரல. அதுக்கப்புறம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வல்லுநர்லாம் கூட்டு சேட்டலைட் சர்வேலாம் பண்ணும்போது இது ரெயின் ஷேடோ ஏரியா, இங்கே தண்ணி வசதி அவ்வளோ கிடையாது அப்படின்னாங்க. அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, நண்பர்கள்லாம் எல்லாம் மூடிட்டு வந்துடு, தப்பு பண்ணிட்ட, ஏன்னா இதோட கடை மூடிட்டு வந்துடு, வித்துரு, யாராவது வந்தாங்கன்னா வித்துரு அப்படின்னாங்க. எனக்கு அந்த ஜப்பான் பெரியவர் சொன்னது மனசில் அப்படியே ஆளை பதிஞ்சிச்சு. நாம் முயற்சி செய்யலாம் அப்படின்ட்டு தண்ணிக்கு என்ன பண்ணலாம் போது தண்ணி எங்கேயும் கிடைக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் 2-3 தோட்டம் தள்ளி ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார், கோவிந்த கவுண்டர்ன்ட்டு. அவர் தண்ணி 2 கன்று தண்ணி நிறையா இருந்தது. ஒரு டேங்கர் வாங்கி
தண்ணியை நிரப்பி ஒரு வருஷம் தண்ணி விட்டுட்டு இருந்தேன். இல்லை சின்ன செடிங்க, ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி காலையில் எழுந்திரிச்சு அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி அங்கே வந்து ஒரு 30 ஏக்கர் வாங்கி அங்கே ஒரு கிணறு வெட்டினேன். அந்த கிணத்துல கொஞ்சம் தண்ணி வந்தது. அப்புறம் இன்னொரு கிணறு வெட்டினேன். அதுக்கப்புறமேட்டு இந்த 200 ஏக்கரில் 250 ஏக்கர்னு வச்சுங்க. மொத்தம் மழை நீரையும் நீர் மேலாண்மையும் எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டடி பண்ணும்போது சில உத்திகள்லாம் எனக்கு கிடச்சிது. அதை கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணி வெற்றி தோல்வி அடைஞ்சு ஃபாலோ பண்ணி தண்ணீர் ஓரளவு சமாளிச்சிட்டோம். மாஞ்செடினால் தண்ணீர் வந்து ஓரளவுக்கு இருந்தால் போதுமானது. இங்கே பொள்ளாச்சி மாதிரி இந்த பக்கம் இருக்கிற மாதிரி தென்னந்தோப்பு வச்சுருந்தோன்னா காலியாக இருப்போம். அதாவது நம்ம இயற்கை விவசாயம் அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இயற்கை விவசாயம்னா என்ன? பாட்டன் முப்பாட்டன் பூட்டன் எல்லாருமே என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு வந்து ஃபர்டிலைசர் பற்றி தெரியாது, கெமிக்கலை பற்றி தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் வந்து நல்ல சிறப்பாக விவசாயம் பண்ணிட்டுருந்தாங்க. நான் சிறு வயசில் இருக்கும்போது எங்கள் ஊருக்கு போகும்போது, எங்கள் தோட்டத்துக்கு போகும்போது எங்கள் தாத்தாலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மருந்தும் அடித்ததில்லை, எந்த இதுவுமே பண்ணதில்லை. கரும்பு அப்படி விளையும், வெள்ளரிக்காலாம் அப்படி பழுத்து தோங்கும். ஆனால் இப்போ வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் கூறி அது ஒரு ஹைப்பு கொடுத்து அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெருசாக வந்து பண்ணி நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நாம் விற்றுட்ருக்கோம். இந்த இயற்கை விவசாயத்தினுடைய பொருட்களை எப்படி சந்தைப்படுத்துவது? அதில் பார்க்கும்போது ஒன்று வந்து நம்ம நாட்டில் சந்தைப்படுத்துவது, அயல் நாட்டில் சந்தைப்படுத்துவது. நம்பூரில் சந்தைப்படுத்துவது எப்படின்னா, நம்பூரில் வந்து இயற்கை விவசாயம் சொல்லி ஒரு லேபிள் போட்ட பிறகு கடையில் கொண்டு வச்சிடறோம். எல்லாம் மக்கள் நம்பி வாங்குகிறாங்க. இங்கே வந்து அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கிடையாது, கண்ட்ரோல்ஸ் கிடையாது, யாரும் வந்து செக் பண்ணுறதில்ல. இதே நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் ஏற்றுமதி பண்ணிங்கன்னா அந்த பொருளில் ஸ்டோர்ஸில் வந்து அந்த ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டிஸ் அமெரிக்காவிலேயோ ஜப்பான்லேயோ பண்ணாங்கன்னா யார் எங்கிட்டேருந்து இறக்குமதி பண்ணாங்களோ அந்த கம்பெனியும் பேன் பண்ணிடுவாங்க, ஏற்றுமதி பண்ணுற கம்பெனியும் பேன் பண்ணிடுவாங்க. அதுக்காக வந்து சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு சான்றிதழை நாம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும். அமெரிக்காவுக்கு ஒரு விதமான சான்றிதழ் இருக்கும், யூரோப்புக்கு ஒரு விதமான சான்றிதழ் இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம வந்து வாங்கி ஃபஸ்ட்டு வந்து மாம்பழம் தான் வந்து வந்தது. சரி, மாம்பழம் தானே ஈஸியாக விற்றுடலாம், இயற்கையான மாம்பழம்னு சொல்லி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் பண்ண முடியல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் பறித்ததுலேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி அது டேபிள் போகிற வரைக்கும் நம்ம லாஜிஸ்டிக் கண்ட்ரோல் பண்ணோம். அதில் என்னால் வெற்றி காண முடியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. லோக்கல் அங்கங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ இன்டர்நெட் வந்த புதுசு. அப்போ தேடிட்டு இருந்தபோது ஜெர்மனிலேருந்து ஒரு கம்பெனி வந்து அங்கே வந்து அவங்க பேபி ஃபுட்டு தயாரிக்கிறவங்க. அந்த கம்பெனிக்காரங்க வந்து மாம்பழ ஆர்கானிக் சர்டிஃபைடு மேங்கோ பல்ப் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அங்கே யூரோப்பில் எப்படின்னாங்க, பேபி ஃபுட் அதாவது குழந்தைங்களுக்கு தயாரிக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து மேண்டேட்ரி வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் பேபி ஃபுட்டில் யூஸ் பண்ணணும் மேண்டேட்ரி. அந்த புட்டிங்கு குழந்தைங்களுக்கு வேணுங்கிற இதெல்லாம் பண்ணும்போது அந்த பனானா பல்ப்பு, மாங்காய் பல்ப்பு மற்றெல்லாம் சேர்த்து சின்ன சின்ன டப்பாவில் வந்து இப்போ வர நம்ம பொண்ணுங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போனால் அதுதான் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரி கேட்டாங்க. மாம்பழ கூழ் எப்படி தயாரிக்கிறது, என்ன தயாரிக்கிறது தெரியல. அப்புறம் அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு கம்பெனியை லீஸ்க்கு எடுத்து வந்து அதை உற்பத்தி பண்ணோம். அதுதான் வந்து ஒரு பிரேக் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் அனுப்பிச்சோம், 2வது கண்டெய்னர் அனுப்பிச்சோம், இப்போ 3வது வருஷம் வந்து 10 கண்டெய்னர் அனுப்பிச்சோம். நம்ம இதில் வர கெப்பாசிட்டி வந்து ஃபார்மில் வர்றது வந்து ஒரு 500-600 டன் ஒரு வருஷம், ஒரு 15 கண்டெய்னர் தான் அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் வந்து டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் ஜெர்மனி நண்பர் சொன்னார், நீயே வந்து எல்லா ஃபார்ம் பண்ண முடியாது, நீங்கள் வந்து கிளஸ்டர் ஆஃப் ஃபார்மர்ஸ் குரூப்பை ஃபார்ம் பண்ணி உங்கள் கண்ட்ரோல் மதர் இண்டியா ஃபார்ம்ஸில் வச்சு அதுக்கு நீங்கள் சான்றிதழ் வாங்கி நீங்கள் அதை வந்து ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னாங்க. விவசாயிகிட்ட போய் நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா
அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆர்கானிக்காக பண்ணால் விளைவு கம்மியாகும், அதுக்கு நீங்கள் நஷ்டீடு கொடுக்குறீங்களா, எங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்ட்டு. முதல்ல வந்து ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு 100 ஏக்கர் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு அதில் வந்து 50 ஏக்கர் தான் என்னால் பண்ண முடிஞ்சது. ஆர்கானிக்காக ஒரு நிலத்தை பண்ணணும் அப்படின்னா 4 வருஷம் ஆகும், 3லேருந்து 4 வருஷம் ஆகும். ஏற்கனவே அவங்க வந்து ரசாயன விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மண்ணில் இருக்கிற சத்துக்கள்லாம் போகிறதுக்கு அந்த ப்ராசஸ் இருக்குது. அது மாதிரி வந்து மொதல் வருஷம் பண்ணோம், அதுக்கப்புறம் 2வது வருஷம், அது மாதிரி நிறைய பண்ணி கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு நம்ம நண்பர் பாலு சொன்ன மாதிரி அவர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். அது மாதிரி ரிப்பீட் பண்ண தேவையில்லை, அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாம்பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து உலகத்தில் உற்பத்தி பண்ணுற மாம்பழத்தில் 42% இந்தியாவில் தான் உற்பத்தி பண்ணுறோம். இந்தியா வந்து மாம்பழத்தில் வந்து ஒரு பெரிய சந்தை. இப்போ வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஈவன் கல்ஃப் கண்ட்ரிஸ் கொண்டு மாம்பழ ஜூஸு, அது மாம்பழ ஜூஸோட ஆப்பிள் ஜூஸை மிக்ஸ் பண்ணுவாங்க, அதில் ஜிஞ்சர் மேங்கோன்னு போடுவாங்க, நிறைய இடத்துல மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வெளிநாட்டில் இருக்க நம்ம இந்திய மக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு எப்பவுமே வந்து மாம்பழம் கிடைக்காது. அதனால் நாங்கள் அதை கட் பண்ணி க்யூப்ஸாக அது வந்து -3 18 டிகிரியில் ஃப்ரோசன் பண்ணி, இப்போ தண்ணீரெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அது மாதிரி பண்ணி அதை வந்து ரீட்டைல் பேக்கிங்கே நாங்கள் பண்ணி அவங்க பிராண்டில் சர்டிஃபிகேட்டோட அமெரிக்க நாட்டுக்கு, அதே மாதிரி ஜப்பானில், யூரோப்பெல்லாம் அனுப்பிச்சோம். அதே மாதிரி டீஹைட்ரேட்டட் மேங்கோஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கேட்டாங்க, அதையும் பண்ணோம். இதெல்லாம் பண்ணும்போது உலக சந்தையில் வந்து எப்படி நம்ம சந்தைப்படுத்துவதுன்றது வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது கன்வென்ஷனல் ப்ராடக்ட்னால் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஆர்கானிக்காக பண்ணும்போது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். உலக தரம்னா என்ன, உலக சந்தையில் என்னென்ன ரெக்யர்மெண்ட் இருக்குது, எப்படி பேக்கிங் இருக்குது, அது வேணும் உபகரணங்கள் என்ன, டெக்னாலஜி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், அதை எப்படி நம்ம அடாப்ட் பண்ணுறது. அதனால் வந்து நாங்கள் எங்கள் டீமு எல்லாருமே உலகத்தில் ஆர்கானிக் ஃபுட் இண்டஸ்ட்ரி எங்கே எக்ஸிபிஷன் போட்டாலும் அங்கே வந்து நாங்கள் போய் ஸ்டால் போட்டுருவோம். அதாவது விசிபிலிட்டி க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. அப்போல்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் போய் அங்கே வந்து எக்ஸிபிஷன் போடும்போது நம்ம ஸ்டால் போட்டு அப்படியே கடந்த 20 ஆண்டுகளாக அப்படியே விசிபிலிட்டி க்ரியேட் பண்ணி அப்படியே மார்க்கெட்டை வளர்த்தணும். அதுக்கப்புறம் மேங்கோவில் கேட்கும்போது நிறைய பேர் வந்து ஜிஞ்சர் வேணும்னு கேட்டாங்க, பைனாப்பிள் வேணும்னு கேட்டாங்க, கோவா வேணும்னு கேட்டாங்க. நம்ம சவுத் இந்தியாவில் வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து ஆர்கானிக்காக பண்ண முடியாது. இப்போ அன்னாசி பழம் அப்படின்னா பைனாப்பிள்னால் கேரளாவில் இருக்குது, கர்நாடகா ஷிமோகா ஏரியாவில் இருக்குது. எல்லா விவசாயிகளும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பெரும் நிறுவனங்கள் வந்து அவங்க பொருளை விற்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக வந்து மண்ணை வந்து டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. அதுலேருந்து வெளியே வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. பைனாப்பிள் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு சில ஹார்மோன்ஸ்லாம் இன்டியூஸ் பண்ணுற மாதிரி மண்ணில் போட்டுருவாங்க. ஒரு தடவை போட்டிங்கன்னா அந்த பாதிப்பு 15 வருஷத்துக்கு இருக்கும். அதனால் வந்து எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக அன்னாசிப்பெல்லாம் பண்ண முடியல. வெளியே எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது நார்த் ஈஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் சிறு விவசாய மக்கள், அங்கே வந்து யாருமே வந்து அங்கே, அதுவும் சிக்கிமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டில் நம்ம அன்பழகன் நம்ம மதுரைக்கார தம்பி தான் அங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். அங்கே வந்து டோட்டலாக வந்து ஃபெர்டிலைசர் பேண்டு, அங்கே வந்து போய் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணோம், மிசோரமில் பண்ணோம். அதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்மளுடைய ஆர்கானிக் ப்ராடக்ட்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய கருத்துரங்க போகும்போது தாய்மார்களை தான் சொல்லுவேன். நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து இப்போ சாப்பிட்ற பொருள் வந்து 99% நச்சு பொருள் தான் நம்ம சாப்பிட்றோம். நிறைய பேர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் எந்தளவுக்கு அது பாதிப்பு இருக்கும் அப்படின்ட்டு ஐயா பழனிசாமி ஐயாக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அவர் வந்து மதியம் நாங்கள் அவரோட மதிய உணவு இருந்தபோது ஆர்கானிக்காக தான் நாங்கள் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு என்ன முறையில் பண்ணுறேன் அப்படின்ட்டு விவரிச்சார். அவர் பண்ண வந்து உயிராற்றல் வேளாண்மை, பயோடைனமிக் ஃபார்மிங் சொல்லுவாங்க. பயோடைனமிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாண்ட கிரகங்களுடைய அடிப்படையில் ஆடிப்பட்டம் தேடி வதைன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்குது. அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டு வந்து பயிர் வேறு முறை, நாற்று விடுறது, அதேமாதிரி அதுக்கு வந்து உரங்கள் முறை, அது எல்லாமே வந்து அந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது சப்ஜெக்ட் வந்து பெரிய சப்ஜெக்டு. ஆஸ்திரேலியா நாட்டில் ரெடால்ஃப் ஸ்டெய்னர் அப்படின்ட்டு அவர் ஒரு ஸ்காலரு, ஒரு பெரிய விஞ்ஞானி, டாக்டர் வேறு. அவர் வந்து தஞ்சாவூர் சரபோஜி மஹாலில் இருக்க லைப்ரரியில் 1927 ஆண்டு வந்து இந்தியா வந்தப்போ தாசோஃபிக்கல் சொசைட்டி தெரியும் உங்களுக்கு, டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியோட ஃபிலாசபரோட இது,
அங்கே வந்து அவர் தங்கியிருந்து அதுக்கப்புறம் எல்லாம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பண்ணி அதை எடுத்து அதை ஒரு பேட்டர்ன் பண்ணி ஆஸ்திரேலியாவில் அது மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி மற்ற பொருளை விட அதுக்கு ஒரு 15% மானியம் கிடைக்கிற மாதிரி அந்த விவசாய முறையை வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்தினவர். அதாவது இதில் வந்து என்னென்னா, நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கிற டெக்னாலஜி வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் வந்து அதை கண்டுபிடிச்சி அது மறுபடியும் நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம விவசாயம் நம்ம பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய விவசாய முறை வந்து பின்தங்கி போச்சு. இதை யாரையும் நம்ம வந்து குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இப்போ மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை அவங்க வந்து விவசாயம் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். நீ இயற்கை விவசாயம் பண்ணுவ, உலக சந்தையில் விற்ப, பண்ணுறோமா எனக்கு காசு வருதா, ரொம்ப நாளில் நாங்களாம் இதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டு இன்னும் சீரழிஞ்சு போயிட்டே தான் இருக்கு. இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தாய்மார்களுக்கெலாம் தெரியும், காலிஃப்ளவரை வந்து குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அது கோபி மஞ்சூரியன் பண்ணுவாங்க ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில். நல்லா வினிகர் சாஸ் போட்டு, சோயா சாஸ் போட்டு, பூண்டுலாம் அப்படி தூவி என்ன அதில் ஒரு குச்சியை குட்டு ஒரு தட்டு கொடுப்பாங்க, ஒரு 150 கிராம். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்டுட்டு இன்னொரு பிளேட் கேட்கும், அதையும் வாங்கி கொடுப்பாங்க. இதுக்கு அப்பா வந்து டாக்டராக இருப்பாங்க, அம்மா வந்து நியூட்ரிஷன் ப்ரொஃபஸராக இருப்பாங்க காலேஜில். அந்த காலிஃப்ளவரில் ஏன்னா ஒசூர் பகுதியில் இருக்கிறதுனால அங்கே எப்படி விவசாயம் பண்ணுவாங்கன்னு தெரியும். 27 தடவை மருந்தடிப்பாங்க. அது மொத்தம் 45 நாள் பயிர், அதுக்கு 27 தடவை மருந்தடிப்பாங்க. கடைசியில் வந்து இது வந்து என்னென்னா, அறுக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே மேலே அப்படியே மஞ்சள் கலந்து ஒரு பூஞ்சான் மாதிரி இருக்கும். அது இருந்தால் தாய்மாருங்க வாங்க மாட்டாங்க. அது வெள்ளையாகிறதுக்கு அது ஒரு கெமிக்கல் அடிப்பாங்க, அது ஊற வைப்பாங்க. ஆமாம், பார்த்தா வெள்ளையாயிரும். நம்ம தாய்மார்களும் இது வெள்ளையாக இருக்குது, அது வேணாம் அப்படின்ட்டு அது வாங்குவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாம் முதற்கொண்டு ஏன் பிரெயின் டியூமர் வருது, ஏன் கோலனில் கேன்சர் வருது, வயிற்றில் பாதிப்பு வருதுன்னா நாம் விவசாய முறையில் உற்பத்தி பண்ணுற பொருள் தான். இது மட்டும் இல்லை, கீரையும் அதே மாதிரி தான். அதாவது காலிஃப்ளவர் மாதிரி பாதிப்பு இல்லாட்டி கூட எல்லா விவசாய பொருளும் வந்து இது மாதிரி தான் இப்போ நம்ம வந்து பண்ணுறோம். அதனால தான் வந்து உங்கள் வீட்டில் பின்னாண்ட ஒரு 200 சதுரடி ஒரு 300 சதுரடி இருந்தால் கூட போதும். தாய்மார்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற பொருளை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம், வெளியே போய் வாங்கவே தேவையில்லை, எல்லா இதுவும் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ வந்து 1700 விவசாயிகள் இருக்காங்க. அந்த 1700 விவசாயிகளும் நாங்கள் எப்படி ஆர்கானிக் இயற்கை முறையில் இப்படி இவ்வளோ 10,000 12,000 ஏக்கருங்கிறீங்க, எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? அவங்கள வந்து என்ன தான் கருத்தரங்கு நடத்துகிறோம், சொல்லி கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஊர்லேருந்து மச்சான் வருவாப்பில் வந்துட்டு, ஏய் ஆர்கானிக்னு பாரு, ஒன்றும் விவசாயமே வரல இந்த தடவை, நீ போட்டு விட, யாருக்கு தெரிய போகுது அப்படிம்பாங்க. அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு 500 ஏக்கருக்கு ஒரு அலுவலகம் போட்டுருவோம். அது கம்ப்ளீட்லி ஸ்டாஃப் பை ப்ரொஃபஷனல் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டு, எண்டமாலஜிஸ்ட்டு, 2-3 ஐடிஐ படித்த அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் போட்டு அந்த 500 ஏக்கரையும் ஃபுல் கட்டுப்பாட்டில் நாங்கள் தான் வச்சுருப்போம். வாரம் ஒரு முறை வந்து போய் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணோம். மாமரம் வருஷத்துக்கு ஒரு தடவை காய்ச்சாலும் வாரத்துக்கு ஒரு தடவை போய் நம்ம ஸ்டாஃப் வந்து அங்கே போவாங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு உள்ளே தோட்டத்துக்கு உள்ளே போனாவே அந்த வாசனையிலே அங்கே கண்டுபிடிச்சிருவோம், இதை கெமிக்கல் அடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 ஃபார்மர் கிடைச்சாங்கன்னா ஒரு 20 ஃபார்மர் வந்து தள்ளுபடி பண்ணிடுவோம். இப்போ எடுக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாமே நல்ல இளைஞர்கள், கம்ப்யூட்டர் லிட்ரேட், அந்த சர்டிஃபிகேட் பற்றி தெரிஞ்சவங்க. ஒரு கஷ்டமான வேலை தான், பட் இருந்தாலும் அந்த ஜப்பானிய தொழிலோட இவர் சொன்னது எனக்கு வந்து ஆழமாக பதிஞ்சனால, உலகத்தரம் வாய்ந்த பொருளை உற்பத்தி பண்ணுங்க, உலக சந்தையில் விற்கிறதுக்கு அதை திறமையை வளர்த்துக்குங்க, நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையலாம். திருப்பூரில் வந்து நிறைய தொழிலதிபர்லாம் இருக்கீங்க, நிறைய பொருள் வந்து ஏற்றுமதி பண்ணுறீங்க. நண்பர் பாலு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்க பொருளை. உலகத்தரம் வாய்ந்ததுனால நீங்கள் பண்ண முடியுது. திருப்பூரில் வந்து எல்லா பிராண்டும் வந்து நம்ம வந்து பண்ணி அனுப்புகிறோம். எல்லா பிராண்டும் வந்து அந்த உலகத்தரம் வாய்ந்ததுனால தான் நம்ம வந்து பண்ண முடியுது. அதே மாதிரி விவசாயத்துலேயும் சரி. அருமை சகோதரர் வந்து நம்ம சுந்தரராஜன் வந்து மத்தியானம் கேட்டாங்க, இந்த ஏரியாவில் வந்து காட்டன் அது மாதிரி பண்ண முடியுங்களா? எங்களுக்கு வந்து நான் குஜராத்லேருந்து தான் நம்ம பருத்தி வாங்குகிறோம், இங்கே வந்து அந்த சூழ்நிலையை உருவாக்க முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். இங்கே வந்து இந்த ஏரியாவில் விளைநிலங்கள் இருக்குது. அந்த விளைநிலங்களில் வந்து நம்ம என்ன பயிர் பண்ணுறோமோ எதுக்கு சூட்டபிள் ஆகணும் முதல்ல அதை ஸ்டடி பண்ணிவிட்டு, கண்டிப்பாக இங்கே பண்ண முடியாட்டி கூட நீங்கள் வெளியே கூட போய் பண்ணலாம். இந்த ஊர்லேயே பண்ணணும் கூட கிடையாது, நீங்கள் எல்லா ஊர்லேயும் பண்ணி அதை வரவழைச்சி பண்ணலாம்.
ஆர்கானிக் காட்டன் வந்து குஜராத் மற்ற இடத்துல எல்லாருமே வருது. அதுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது. யூஎஸ்லேயே ஆர்கானிக் காட்டன் டிஷர்ட்டு, ஆர்கானிக் ட்ரெஸ்ஸுனால் 2 விலை 3 மடங்கு அதை விற்கிறாங்க. ஏன்னா அது மாதிரி விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உணவு இருக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம சாப்பிட்ற பொருளை வந்து நல்ல முறையில் நல்ல உணவாக நம்மளால் முடிஞ்சது வந்து நான் பண்ண கடைசியில் தேர்ந்தெடுத்த தொழில் வந்து எனக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்குது. அதனால் வந்து விவசாயத்தை பற்றி நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து 3 டாபிக் உங்கள்கிட்ட பேசலாம் இருந்தேன். ஒன்று வந்து விவசாயம், அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வனம். பிடிச்ச சப்ஜெக்ட் எனக்கு. அந்த வனத்தினுடைய என்னுடைய ஈடுபாடு என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே நம்ம என்ன தான் பண்ணாலும் கடைசியில் வந்து நமக்கு என்ன தேவை? மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். இது வந்து ஜென்ரலாக பேச விரும்புகிறேன் நான். இது 3 வந்து மனிதனுக்கு இன்றியமையாதது. நீங்கள் என்ன தான் கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சாலும் ஒரு மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இல்லாட்டி அதை பேசி என்ன பிரயோஜனம்? அதனால் வனத்தை பற்றி பேசும்போது காடுகள் வந்து எனக்கு பிடிச்சது சின்ன வயசுலேருந்து. நான் ஒசூல் இருந்த போது போனப்போ அங்கே பக்கத்தில் வந்து அஞ்சட்டி ஃபாரஸ்ட் இருக்கும். மைசூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் இருக்கும். நாங்கள் நண்பர்களாம் சேர்ந்து பைக் எடுத்துகிட்டு காடுகள் உள்ளே போய் சுற்றி பார்ப்போம், வனவிலங்குகளை பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா பேத்திட்டு அந்த மரங்கள்லாம் நிறையா இருக்கும். நான் செட்டப்பேட்டில் வாங்கும்போது மரஞ்செடிலாம் வச்சு மாமரம்லாம் வச்ச பிறகு ஒரு 60 ஏக்கர் லேண்டு வந்து தனியாக அப்படியே கிடந்தது. ஒரே பாறாங்களாக இருந்தது, கரடு முரடாக இருந்தது. அப்போ திடீர்னு ஒரு நாள் யோசனை வந்தது, நாம் ஏன் ஒரு காட்டை உருவாக்கக்கூடாது? காட்டை வந்து சுற்றுச்சூழலுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு மேலே நீங்கள் வந்து மரங்கள் நிறைய வைக்கிறீங்க, டவுனெல்லாம் மரங்கள் வைக்கிறீங்க. தம்பி அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ காடுகளில் உலகத்தில் இந்தியாவில் மட்டும் கிடையாது, நிறைய வகை மரங்கள் வந்து அழிஞ்சு போகுது. இப்போ இங்கே நீங்கள் நிறைய மரம் வச்சுருக்கீங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சில வகைகள்லாம் மகிழ மரம் வந்து ஒன்று வந்து ரொம்ப ரேர் ஸ்பீஷீஸு, 2000 வருஷத்து மரம். காளிங்கராயன் மலையில் ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு மரம் இருந்தது, ரொம்ப பெரிய மரம். அது யாரும் ஏன் வெட்டிட்டு போகாட்டி அங்கேருந்து வெட்டி மேலே தூக்கிட்டு வர முடியாது, அதனால் விட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து விதைகள் எடுத்துகிட்டு வருவோம். அது மாதிரி ஃபெர்னாண்டோ அப்படின்ட்டு ஒரு மரம் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரில. அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம நாட்டு மரம் கிடையாது, நேட்டிவ் கிடையாது. அது வந்து பிலிப்பீன்ஸு, அது ஆசியன் கண்ட்ரி மரம். அது இருக்கக்கூடிய நம்மளுடைய நேட்டிவிட்டி தான். அது டெல்லியில் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வீட்டில் வந்து இருந்தது. அந்த மரம் நான் வந்து டெல்லி போயிட்டு இருக்கும்போது அவர் வீட்டு பக்கத்து வீட்டில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு. அவர்கிட்ட பேசியிருந்தது பார்க்கும்போது நல்ல மரம், அழகாக உயரமாக ரொம்ப ஒரு புதுவிதமாக இருந்தது. நான் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த மரத்தை பற்றி கேட்டோன்னே அவர் சந்தேகம் வந்துருச்சு. ஓ யூஆர் ஆஸ்கிங் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ், வாட் யூ வாண்ட் அவுட் ஆஃப் திஸ் ட்ரீ? எனக்கு எதாவது விதை வந்து நான் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு அவர் இன்னும் சந்தேகம் வந்துருச்சு. நோ 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 ஐ கேன் நாட் கிவ் ஆல் தோஸ் திங்ஸ். அதுக்கப்புறம் ஐ டோல் மை மிஷன், இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேங்க, இது புதுசாக இருக்குது, என்னன்னு தெரில, அது பேரும் தெரியாது அப்படின்ட்டு. இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தான் நீ மரத்தை ஃபோட்டோ எடுத்து கூகுளில் வந்து போட்டிங்கன்னா அது நீ பேர் வந்துடும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் தான் அது கண்டுபிடிச்ச பிறகு அவருக்கு நம்பிக்கை வந்து அதுக்கப்புறமேட்டு டெல்லியில் நம்ம பிஆர் வேலை ஒருத்தர் பார்க்குறாரு. அவர்கிட்ட சொல்லி அந்த விதையை எடுத்துகிட்டு வந்து இங்கே நர்சரியை நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். நம்ம தோட்டத்துலேயே இந்த மரங்கள்லாம் எப்படி வந்து கொண்டு வந்து நடணும் அப்படின்னா, மரங்கள்லாம் கொண்டு வந்து விதைகளை கொண்டு வந்து அதை பக்குவப்படுத்தி நாங்களே ஒரு நர்சரி வச்சுருக்கோம். அந்த நர்சரியில் வந்து சாப்ளிங் உருவாக்கி, நீங்களும் அவங்க தோட்டம் வச்சுருக்கீங்களா மரக்கன்றுகள், அது மாதிரி அந்த மாதிரி அரிய வகை மரங்கள்லாம் நிறைய நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது நட்டு முடித்த பிறகு விதை பண்ணை ஒன்று வச்சுருக்கோம், சீட் ஆர்ச்சர்ன்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய வகை மரம் வரும்போது வன இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு அந்த விதைகளையும் அந்த புதிய மர வகைகளையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அளிக்க ஆசைப்பட்றேன். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் வந்து அது எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தலாம். ஏன்னா அந்த மர வகைகள்லாம் நிறையா வந்து கிடைக்காது. அது மாதிரி என்னுடைய மிஷன் வந்து அழிந்து போகின்ற மரங்களை வந்து ரெண்டாவது இயற்கை சூழல் வந்து பண்ணணும். அந்த சில மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இதெல்லாம் போய் வச்சுருக்கீங்க அப்படிங்கும். ஏன்னா அது பறவை சாப்பிடும். காட்டு எலுமிச்சை மலை, இலந்த பழம், ஏன்னா நிறைய சின்ன சின்ன பெரிஸு, செரிஸு இப்போ வந்து 5 வருஷம் தான் ஆகுது உருவாக்கி. மரம்லாம் ஒரு 7 அடி 6 அடி வந்திருக்கு. திடீர்னு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேபிட் வந்து காலையில் அந்த காட்டுக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன், காலையிலையோ மாலையிலையோ. அன்றைக்கி போகும்போது உள்ள கீழேருந்து ஒரு குருவிங்க ஒரு 150 குருவி அப்படியே எழுந்துச்சு. இந்த தரக்குருவின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கலாம். அது தரையில் தான் முட்டை வைக்கும், மித்துன்னு இருக்கும்.
அதில் வச்சு அதில் குஞ்சு பொரிக்கும். அதுக்கப்புறம் சில அரியவகை பறவைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சது. ஊருக்காரங்க சொன்னாங்க பக்கத்தில், குள்ளநெறி வந்து அப்போல்லாம் கூவும், குள்ளநெறிலாம் இப்போ எங்கேயுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு. எங்கள் சூப்பர்வைசர் சொன்னார், சார் குள்ளநெறி 2 வந்துருக்கு. அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, பறவைகள் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு, ஏன்னா அதே மிருகங்களும் எல்லா இடத்துலையும் அந்த காட்டை பறக்கும். நான் காடு நம்புறது மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் அந்த விதைகளை போடும். அது மாதிரி என்னுடைய ஒரு இப்போ நான் மேக்ஸிமம் வந்து நான் வந்து செலவு பண்ணுறது வந்து என்னுடைய வனத்தில் தான். செலவு இல்லை, டைம் செலவு பண்ணுறது. ஏன்னா அதை வந்து நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறைய பணக்காரங்க இருக்காங்க, நிறைய செல்வந்தர்கள் இருக்காங்க, நிறைய நிலம் வச்சுருக்காங்க. 500 ஏக்கர் இருக்கும், அந்தமானில் 1000 ஏக்கர் இருப்பாங்க. ஆனால் அதை எண்ணெய் வச்சுட்டு அப்படி சும்மா தான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக இது பரப்பணும் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்து எல்லாத்துக்கும் வந்து வருஷம் பரப்பலான் இருக்கேன். அது வன இந்தியா ஃபவுண்டேஷன் சேர்ந்து பண்ணலான்னு எனக்கு ஒரு ஆசை. அது வந்து சொல்கிறது ஒரு செய்தி. 3வது வந்து நீ எந்த காரியம் பண்ணாலும் சரி, ஒரு தனிப்பட்ட முறையில், ஒரு குடும்பத்தில், ஒரு தொழிலில், எல்லாத்துலேயும் வேணும்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனதில் அமைதி வேணும். நான் வந்து ஒரு 15-16 வருஷமாக மனவளக்கலை அமைப்பில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய நான் வந்து போயிருக்கேன். அதாவது பெங்களூரில் 5 ஸ்டார் ஹோட்டலில் வெளிநாட்டிலேருந்து வருவாங்க, மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட்னு சொல்லி கொடுப்பானுங்க. 2 நாளைக்கு 25,000 ரூபாய் வாங்குவானுங்க. ஆல்ஃபா பீட்டா தீட்டான்னு சொல்லி நிறைய இதுக்கு போயிருக்கேன். ஆனால் வந்து உடல்னா என்ன, மனம்னா என்ன, உயிர்னா என்ன, 3க்கும் விஞ்ஞானபூர்வமாக எந்த வித ஜாதி மத கலப்பினம் இல்லாமல் அழகாக உலகுக்கு சொல்லி கொடுத்தது வேதாத்ரி மகரிஷி தான். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இதில் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இதை பரப்புறதுக்காகவோ இதுக்காக சொல்லலை. ஸ்கை சுந்தரராஜன் கூட இங்கே வந்து தவம் பண்ணும்போது மற்றதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பொதுவாக எதையும் வந்து திணிக்கக்கூடாது அப்படிங்கிற இதில் வந்து நடத்துனாங்க தவத்தை. ஆனால் நான் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. அது பெருமையாக வந்து நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு வந்து வயது 71 ஆகுது. நான் டெய்லி காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். நானும் என் துணைவியாரும் எங்கே இருந்தாலும் 1/2 மணி நேரம் மெடிடேஷனு, 1 மணி நேரம் எளிய உடற்பயிற்சி பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அலர்ட்டாக இருக்கும். உடம்புல எல்லாத்துக்கும் திசுக்களுக்கெல்லாம் ஆக்சிஜன் போகும்போது, பிராணா போகும்போது உங்களுக்கு மூளையும் சரி இதுவும் சரி சுறுசுறுப்பாக இருக்கும், சோர்வு இருக்காது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஒரு காரியம் செய்யும்போது இதை செஞ்சு முடிக்கலாம், அந்த உற்சாகம் வரும். அதை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம செம்மையாக வச்சுக்கிறது தான். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவலைகள். நம்ம கோவம் வந்தாவே நம்ம உடம்புல இருக்க எனர்ஜி எல்லாத்தையும் அப்படி சக் பண்ணிடுவோம் ஒரு நிமிஷத்தில். உணர்வுகள் வந்து மனிதனுக்கு எல்லா உணர்வுகளும் இருக்கும். அந்த எல்லா உணர்வுகளும் ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு எப்படி வாழ்க்கையை நடத்துது அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சி. நான் பாலுகிட்ட கூட சொல்லிட்டு இருப்பேன், பாலு வந்து நீங்களும் துணைவேரம் அடிப்படை பயிற்சி வந்து எடுத்துக்கின்னு சொன்னால் வர மாட்டேங்கிறாரு. இதுன்னு கிடையாது, நீங்கள் மனவளக்கலை மட்டும்தான் பண்ண கிடையாது. இது மாதிரி வேறு ஏதாவது பயிற்சி இருந்தால் கூட நீங்கள் அதையும் பண்ணுங்கள், தவறு கிடையாது. போய் அடையிற இலக்கு ஒன்று தான். போகிற ரூட் வந்து ஒவ்வொருத்தர் வந்து வேதாத்ரி மகரிஷி ஃபாலோ பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து மற்றதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அதனால் உங்களை எல்லாம் சந்திச்சிட எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இந்த ஒன் இண்டியா ஃபவுண்டேஷன் வந்து ஒரு சிறந்த சேவை. என்னால் நம்பவே முடியல. உள்ளே வந்தோடனே எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. எனக்கு இவ்வளோ நாள் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரில. ஏன்னா ஒன் இண்டியா ஃபவுண்டேஷன் சேர்ந்து மதர் இண்டியா ஃபார்ம்ஸ் வந்து செயல்பட விரும்புது. உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணும், நீங்கள் கட்டுறது கல்லளவு மாதிரி உங்கள்கிட்ட நிறைய விஷயம் நாங்கள் கற்று டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய யுக்திகள், புதிய டெக்னாலஜி என்ன. ஆனால் வந்து ஒன்று மட்டும் நான் விஷயங்க, எந்த பொருள் பண்ணாலும் உலகத்தரம் வாய்ந்ததாக பண்ணுங்க. உலக சந்தையில் விற்கக்கூடிய திறமை வளர்த்துக்குங்க. அது தண்ணீராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொழிலையும் சரி, அதே மாதிரி வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் சரி, இதெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் வெற்றி அடைவீங்க. எல்லாம் இயற்கை விவசாயம் சொல்கிறீங்களே, அது என்ன லாபம் கிடைக்குதுன்னு கேட்டார். ஆரம்பத்தில் எனக்கு நஷ்டம் தான் கிடச்சிது. ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கிற பணத்தெல்லாம் போட்டேன், பேங்க்லேயும் கடை வாங்கிட்டேன். ஒரு பிரேக் இவன் கிடச்சிது. அதான் உலக சந்தைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, உலக சந்தையில் வந்து ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஊரில் உற்பத்தி பண்ணி ஒரு 20% 25% வைக்கலாம். வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்வியலும் அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையும் நல்ல முறையில் இருக்கிறதுனால அவங்க வந்து உணவுக்காக கணக்கு பார்க்கறதில்ல. ஜப்பான் நாட்டிலலாம் நான் வந்து யூரோப்பில் வந்து ஒரு டன் $2,000 விற்றுனா ஜப்பானில் $3,000 வைப்பேன். அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது. காஸ்கோ இருக்குது, ட்ரேடர் ஜோஸ் இருக்குது, வால்மார்ட் இருக்குது.
அவங்களுக்கு எல்லாமே ரீட்டைல் பேக்கிங் வந்து அவங்களுடைய பிராண்டில் பண்ணி அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அது பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாபம் வந்து ஒன்றும் மோசம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் திருப்பூர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அதனால் இயற்கை விவசாயத்தில் வந்து இது வரைக்கும் நஷ்டம் கிடையாது, லாபம் தான் வந்துட்டுருக்கு. அதாவது அது நல்ல கேள்வி. இப்போது நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் பண்ண முடியாது, நீங்கள் விவசாயிகள் தான் நீங்கள் வந்து வச்சு தான் பண்ணணும். இப்போ விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வர லாபத்தில் ஒரு 20% விவசாயிகளுக்கு கொடுத்துட்றோம். இப்போ நாங்கள் வந்து கன்வென்ஷனல் மேங்கோ வந்து வெளியே வந்து 25 ரூபா போகுதுன்னு வச்சுங்க, வருஷம் வருஷம் மாறும். இந்த வருஷம் இருக்க விலை வந்து அடுத்த வருஷம் இருக்காது, ஏறும் இறங்கும், அதாவது கிராப்பை பொறுத்தது. ஆனால் வந்து விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நீங்கள் அவங்ககிட்ட வாங்குகிற ஒரு உறுதியை கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க உங்களோட இருப்பாங்க. வெளியே வரதை விட 20% 25% அதிகம் கிடைக்கும்போது ஏன் விவசாயிங்க உங்களை விட்டு போகிறாங்க? நீங்கள் வந்து அவங்களை வர சொல்லிவிட்டு அவங்கள ஆர்கானிக் பண்ண சொல்லிவிட்டு உலக சந்தையில் அதுக்கு வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆக 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 நீங்கள் வந்து மார்க்கெட் சப்போர்ட்டு வாங்கிறது, அந்த மெக்கானிசம் எல்லாம் வந்து ஈக்குவலாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணது தான் நீங்கள் வந்து சஸ்டெயின் ஆக முடியும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த பக்கம் யாராவது இயற்கை விவசாயத்தில் மாங்காய் போடணும்னு நினச்சிங்கன்னா போடுங்க. ஏன்னா எப்படி போடுறது என்ன பண்ணுறதுலாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் எங்கள் டீம் அனுப்பிச்சு. நன்றி, வணக்கம்.